கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி மங்களவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிறைய நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடப்பதாகன்னு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சரி, இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்கிற வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் உன்னுடைய சிரசிலிருந்து இவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சரி, இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் அப்படின்னாச்சுன்னா நீதிமானுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம். ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு முளை எழும்பி செழிக்கும். அப்படின்னா தாவீதின் வம்சத்தில், ஈசாவின் வம்சத்தில் இயேசு பிறப்பார் என்கிறதற்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா 11:1-2 சொல்லப்பட்ட. அப்படின்னா வேர் என்றால் நம்முடைய பிள்ளைகள். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் கனி கொடுப்பதற்கு பதிலாக கனி கெடுத்து கொண்டிருக்கிறார்களா, தேவையில்லாத வழியில் போயிட்டுருக்கிறாங்களா, அதனாலே உங்கள் குடும்ப சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, உங்கள் பிள்ளைகளுடைய தீய பழக்க வழக்கங்கள், அவங்க பேசுகிற அவதூறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அவர்களுடைய தவறான தொடர்புகள், அவர்களுடைய தேவையில்லாத வீண் வார்த்தைகள், இவைகளெல்லாம் உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தி இருந்தனா இன்றைக்கி ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரே, ஒருவேளை நான் இன்னும் நீதிமானாக மாறாதது நிமித்தம் கூட என் பிள்ளை இன்னும் கனி கொடுக்காமல் இருக்கானான்னு எனக்கு தெரியலை. என் பிள்ளைக்கு நான் சாட்சியாக இருக்க வேண்டியவன், நானே சாட்சி கட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க. என் பிள்ளை என் கண்ணு முன்னால் ஆவியின் கனிகளை கொடுக்கிற ஒரு பிள்ளையாக அவனை நீர் மாற்றும் என்று சொல்லி நீங்கள் இந்த நிமிஷத்தில் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளிடத்தில் மன மாற்றங்கள் வரும். வீட்டை விட்டு வெளியேறின பிள்ளைகள் மறுபடியும் வீட்டுக்கு வருவார்கள். தகப்பனை அடித்த பிள்ளைகள், தாயை மிதித்த பிள்ளைகள் இனி அவர்களுக்கு ஆறுதலின் பாத்திரங்களாக இருப்பார்கள். வனசஞ்சாரியை சுற்றுகிற உன் பிள்ளைகள் இனி குணசாலியாக, கூடாரவாசியாக மாறுவார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இன்னும் நிறைவேறலேன்னு நினச்சிட்ருக்கிறீங்களோ அந்த காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவரும் அந்த காரியங்களை முடித்து தருகிறவருமா இருக்கிறார். ஸோ இன்றைக்கு பெற்றோராகிய நாம் கனி கொடுக்கும் பொழுது கட்டாயம் நம்முடைய பிள்ளைகள் கனி கொடுப்பார்கள். பெற்றோராகிய நாம் நீதிமான்களாக நீதி மார்க்கத்தில் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிச்சா கண்டிப்பாக இந்த வசனத்தின்படி பிள்ளைகள் கட்டாயம் கனி கொடுப்பார்கள். அவருடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஒருவேளை இன்றைக்கி எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னாலும் உன்னுடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி உன் வேர்களிலிருந்து ஒரு முளை எழும்பி செழித்து ஒரு நல்ல சந்ததியை ஈண்டெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியோட நம்ம ஜெபிக்கலாமா? இன்றைக்கி ஒரு அருமையான சாட்சி. சகோதரி ஜீவலதா ஃப்ரம் கோயம்புத்தூர். என்னுடைய முழங்கால் அருகில் ஒரு கருப்பு கோடு போன்று இருந்தது. அது பெரியதாகி காயமாக மாறிவிட்டது. மேலும் அது சற்று ஆழமாகி துவாரம், ஹோல் உண்டானது. என்னுடைய தலையிலும் பேன் ஊறுவது போல இருந்தது. தலையை தொட்டு பார்த்தால் பேன் இருக்காது. இந்த தொல்லைகளினால் என்னால் இரவில் சரியாக தூங்க முடியாமல் ஒருவித பயமாகவே இருந்தது. இந்த பிரச்சனைகள் எப்பொழுது என்னை விட்டு நீங்கும் என்று நான் கவலைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் பிரதர் ஜெஃப்ரின் ஸ்டீஃபன், உங்களுக்கு தெரியும், நம்முடைய குட்டி தீர்க்கதரிசி அவர்கள் தேவனின் அன்பு ஊழியங்களின் கோயம்புத்தூர் ஜெப மையத்திற்கு வந்து தேவ செய்தி வழங்கி ஜெபித்தார்கள். அவர்கள் வழங்கிய தேவ செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கூட்டத்தின் முடிவில் தனி ஜெபத்தில் கலந்து கொண்டு என்னுடைய நிலைமையை சொல்லி எனக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார். மேலும் அவர் ஒரு ஜெப எண்ணெய் பாட்டிலை எடுத்து ஜெபித்து என்னிடம் கொடுத்தார். அந்த எண்ணெயை நான் என்னுடைய முழங்காலிலும் தலையிலும் பூசினேன். 3 நாட்களில் என்னுடைய முழங்கால் பகுதியில் இருந்த காயங்கள், அந்த ஹோலெல்லாம் ஆறி, தழும்புகளெல்லாம் மாறி அற்புத சுகம் கிடைத்து விட்டது.
தலையிலும் பேன் ஊறுவது போன்ற உணர்வுகள் மற்றும் எனக்குள்ளாக இருந்த பயம் அனைத்தும் என்னை விட்டு நீங்கினது. பாருங்கள், எவ்வளோ அழகான சாட்சி. ஸோ கோயம்புத்தூரில் உள்ள ஆறுதலின் தோட்டத்தில் நடந்த கூட்டத்தில் இப்படி ஒரு அற்புதம் என்னுடைய மகன் ஜெஃப்ரின் ஸ்டீஃபன் செய்தி கொடுத்து ஜபிக்கும் பொழுது நடந்தது. நமக்கு இந்த வாரம் சனிக்கிழமை அந்த கோயம்புத்தூரில் உள்ள அதே ஆறுதலின் தோட்டத்தில் ஆசீர்வாதமான குடும்ப ஆசீர்வாத திருவிழா இருக்குது. நீங்களும் வாங்க. அங்கே எக்கச்சக்கமான அற்புதங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ உங்களுக்கும் டைம் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அதன் பகுதி கோயம்புத்தூர் பகுதியில் அக்கம் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி இந்த சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் குடும்ப ஆசீர்வாதம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்கள் நிறைய பேரை கூட்டுவாங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்க. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று சொன்னேன். கனி கொடுக்காத இவர்கள் பிள்ளைகள் இனி கனி கொடுக்கும்படிக்கு முதல்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து நீதி மார்க்கத்தை பின்பற்றி மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து பிள்ளைகளுக்கு சாட்சியாய் மாறும்படிக்கு இவர்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். தீர்மானத்தில் உறுதியாக இருக்கட்டும். அதன் நிமித்தம் இவர்கள் பிள்ளைகள் போதனை இன்றி தங்கள் பெற்றோருடைய சாட்சிகளினாலே ஆதாயப்படுத்தப்படுவார்களாக. ஆவியின் கனிகளை அவர்கள் கொடுப்பார்களாக. கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல கற்பத்தின் கனியை கொடுக்கும்படி அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து அற்புதமான பிள்ளை செல்வங்களை தார். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.